அண்ணா வணக்கண்ணா. அடங்க சொல்லுங்க. இப்போ உதயநிதி அண்ணா வந்து நமக்கு காப்பரேட்டிவ் பத்தி கடத்தூருக்கு வந்து வருகை தந்திருந்தாரு. ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்ம என்டிஏ கூட்டணி ஆட்சியில இருக்கக்கூடிய அடிமைத்தனத்துல இருக்கக்கூடிய நம்ம இவரு எடப்பாடி பழனிசாமிய பத்தி சொன்னாரு. இந்த மாரி எல் அ டெல்லி வந்து நமக்கு என்னென்ன இது வந்து குடுக்குறாங்களோ, அந்த நிதி எல்லாத்தையும் அவங்களே வந்துட்டு எடுத்துக்கிட்டு, நமக்கு வெறும் அடிமைத்தன ஆட்சிய தான் குடுக்குற மாரி இருக்கு. அந்த சூழ்நிலைலாம் தாண்டி நம்ம திமுகல ஸ்டாலின் ஐயா வந்துட்டு, இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல விடவே மாட்டோம். நாங்க நாங்க வந்தா மக்கள வந்துட்டு நல்வழிப்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. சோ அத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? நம்ம டிஎம்கே ஆட்சின்றது வந்து மக்களுக்கான ஆட்சி. எடப்பாடி ஆட்சின்றது வந்து எப்பயுமே வந்து அது வந்து டெல்லி என்ன சொல்லுதோ, அத கேட்டு வந்து இங்க பண்றாங்க. ஒரு தொகுதி பங்கீடு கூட அவங்களால வந்து சுதந்திரமா தமிழ்நாட்டுக்குள்ள பண்ண முடியல. ம். டெல்லிக்கு போயிட்டு அமித்ஷாவோ, மோடியோ அவங்க என்ன சொல்றாங்களோ அத கேட்டு வந்து தான் இங்க பண்றாங்க. ஆனா நம்ப தளபதியார் வந்து அப்படி இல்ல. நம்ப கூட்டணினா அது வந்து நம்ப கூட்டணி கட்சி தலைவரோட சேர்ந்து அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களோட முடிவுக்கும், அவங்களோட நிபந்தனைகள்லாம் கட்டுப்பட்டு எல்லாமே சரி பண்ணி தான் நம்ப கூட்டணி இன்னைக்கு தொகுதி வந்து பிரிச்சிருக்காங்க. வேட்பாளர் அறிவிச்சிருக்காங்க. ஆனா அது அதே ஏடிஎம்கே ஆட்சியில வந்து அந்த மாரி அவங்க பண்றதில்ல. மேக்ஸிமம் டெல்லிக்கு போய் தான் எல்லா முடிவுமே எடுக்குறாங்க. அமித்ஷாவும், மோடி சொல்றது தான் அவங்க கேட்கறாங்க. ம். இப்போ அந்த அமித்ஷா, மோடி சொல்றக்கூடிய அந்த ஆட்சியில அடிமைத்தனத்திலே தான் இருக்காங்க. அதுலருந்து மீண்டு வெளிய வர முடியல. சோ அத வந்துட்டு நம்ம சாரி நம்ம டிஎம்கேல இருக்கக்கூடிய நம்ம ஸ்டாலின் ஐயா வந்துட்டு உடைச்சு, நமக்கு நல்ல சுதந்திரமான ஆட்சி நமக்கு குடுப்பேன்னு சொல்றாங்க. அத பத்தி என்ன? 100% தருவார்ன்னு எல்லாமே நம்புறோம். மக்களாகிய நாங்கள் வந்து தளபதியார் மேல முழுக்க முழுக்க எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து 100% சுதந்திரமான ஆட்சிய தருவாரு. ரொம்ப அழகா சொன்னீங்க. நன்றி. சரி ஓகே. நன்றி.